ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போ மாதிரி மாவு வந்து எண்ணெய் நெய்யில் மிக்ஸ் பண்ணி செட் பண்ணி ஸ்வீட் எடுக்காமல் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இந்த ஸ்வீட் செய்வோம். அது மட்டும் இல்லை, இதோட டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே சூப்பர் சாஃப்டாக வாயில் வச்சாலே கரைஞ்சி போயிடும். அந்தளவு சாஃப்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி. வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து 1 கப் அளவு வந்து பால் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 250 ml கப்பில் வந்து 1 கப் அளவு வந்து பால் சேர்த்துருக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு அரை கப் அளவு வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து மைதா மாவில் செய்யும்போது தான் நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவு வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு வந்து இந்த ஸ்வீட் வந்து பேலன்ஸ் ஆக்கி கிடைக்கும். இப்போ இதில் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம். சுகர் பார்த்தீங்க அப்படின்னா நான் 1/4 கப்பில் எடுத்துருக்கிறேன். அதை விட கொஞ்சம் கம்மியான அளவு, 1/4 கப்பில் கொஞ்சம் கம்மியான அளவு வந்து சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை மூடி வச்சு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கணும். நம்ம வந்து மாவு அரைச்சோல அந்த மைதா மாவுலாம் சேர்த்து அந்த டைமில் நீங்கள் வந்து 2 ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட் லேயருக்குள்ளே பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது வந்து 2 லேயரில் இந்த ஸ்வீட் ரெடி பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட் லேயருக்குள்ளே பேட்டர் ரெடி. இப்போ செகண்ட் லேயருக்கு வந்து பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 முட்டை வந்து சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து சுகர் வந்து சேர்க்கணும். சுகர் பார்த்திங்க அப்படின்னா 1/4 கப் அளவு வந்து சேர்த்துருக்கிறேன். அந்த ஃபஸ்ட் லேயருக்கு வந்து 1/4 கப்போட கொஞ்சம் கம்மியாக எடுத்தால் போதும். செகண்ட் லேயருக்கு பார்த்திங்கன்னா 1/4 கப் வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ சுகர் சேர்த்ததுக்கப்புறமா நான் இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இந்த லேயருக்கு வந்து வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அப்போ வந்து 2 ஃப்ளேவரில் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் தேவைப்படுது அந்த மாதிரி ஃப்ளேவரில் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போ அந்த லேயர் வந்து கொஞ்சம் கலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணலாம். ஆனால் நம்ம மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால அந்த டேஸ்ட் வந்து எந்த வித்தியாசமும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செகண்ட் லேயரும் நல்லா வந்து மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு வந்து செகண்ட் லேயரும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலே நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நமக்கு வந்து 2 லேயருக்குள்ள பேட்டரும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. 2க்குமே வேறு கரண்டி வந்து போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம இது செட் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸ், அதாவது சின்ன சின்ன கிண்ணியில் தான் நான் வந்து செட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக வந்து நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நெய் தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் நமக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். எண்ணெய் வந்து ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஒரு ப்ரெஷ் பண்ணிச்சு நல்லா வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிண்ணி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி பிளேட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஹைட் உள்ள பிளேட்டு, அந்த பிளேட்டில் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரிப்பட்ட பிளேட்டில் கூட நீங்கள் வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்க பிளேட்டாக மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்து அப்படின்னா அமௌண்ட் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க அளவெல்லாம் கூட ஒரு அளவு வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஆவியில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்காக வேண்டி நான் ஒரு குக்கர் எடுத்துருக்கிறேன். கீழே வந்து தண்ணி எடுத்துருக்கிறேன். உள்ள ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு மேலே வந்து ஒரு இட்லி பிளேட் வந்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து இட்லி குக்கரில் கூட, நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகிருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த கிண்ணியெல்லாம் உள்ளே வைக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருந்தோம்ல, அந்த கிண்ணியெல்லாம் நம்ம வந்து உள்ளே வச்சிடலாம். அந்த ஸ்டாண்டில் வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி பவுல்லாம் வச்சு செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து பேட்டர் வந்து ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் லேயர் எப்பவுமே நம்ம மைதா மாவு வச்சு ரெடி பண்ணியிருந்த பேட்டர் தான் ஆட் பண்ணணும். பேட்டர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா நைஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்வீட் வந்து ஹார்ட் ஆயிரும். அதனால் நல்லா நைஸாக வந்து ஒரு லேயர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கர் வந்து மூடி வச்சிடலாம். குக்கர் மூடும்போது நம்ம வந்து விசில் வந்து எடுத்துடலாம். மூடி வச்சுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. 20 செகண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட் லேயர் ஈஸியாகவே வெந்துடும். இந்த மாதிரி ஃபஸ்ட் லேயர் வந்து வெந்ததுக்கு அப்புறமா இதில் செகண்ட் லேயர் ஆட் பண்ணணும். முட்டை வச்சு ரெடி பண்ணியிருந்தோம்ல, அந்த லேயர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே லேயர் வந்து ஆட் பண்ணும்போது அதிகமான அளவு வந்து ஆட் பண்ணாமல் கம்மியான அளவில் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செகண்ட் லேயரும் நம்ம வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். இந்த லேயர் நம்ம வந்து முட்டை வச்சு ஆட் பண்ணுற லேயர் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 40 செகண்ட்ஸ் கிட்ட ஆயிரும். 40 to 45 செகண்ட்ஸ் வந்து மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. ஓரளவு மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 40 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா தான் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த முட்டை லேயர் எல்லாமே நமக்கு நல்லா வந்து வெந்து வந்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெய் தான் அப்ளை பண்ணணும். இதில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அப்போ தான் நமக்கு வந்து நல்ல வந்து ஃப்ளேவராக இருக்கும். இப்போது நெய் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தேர்ட் லேயராட்டு நம்ம வந்து மைதா மாவு வச்சுருக்கிற
பேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம சேம் ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணி எடுக்கணும். எப்போவுமே ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட் லேயர் பார்த்திங்கன்னா மைதா மாவு உள்ள லேயர், மைதா மாவு லேயருக்கு அப்புறமா நம்ம வந்து மூடி வச்சு ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து மூடி வச்சு வேக வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எக் உள்ள லேயர் வந்து ஆட் பண்ணணும். முட்டை வச்சுருக்க லேயர் வந்து ஆட் பண்ணணும். முட்டை லேயருக்கு அப்புறமா நெய் ஆட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து மைதா மாவு வச்சுருக்கிற லேயர் வந்து ஆட் பண்ணணும். முட்டை லேயருக்கு எப்பவுமே 45 செகண்ட்ஸ் 40 to 45 செகண்ட்ஸ் வந்து ஆகும். இந்த மைதா மாவு வச்சுருக்கிற லேயர் வந்து வேகிறதுக்கு 20 செகண்ட்ஸ் தான் ஆகும். நம்ம முட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து மைதா மாவு ஆட் பண்ணுறோம்ல, அந்த டைமில் மட்டும் நம்ம வந்து நெய் அப்ளை பண்ணால் போதும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் நம்ம வந்து அதிகமான நேரம் குக் பண்ணாலும் ஸ்வீட் வந்து கொஞ்சம் ஹார்டான மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து எல்லா லேயரும் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுக்கணும். நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணும்போது முடிக்கும்போது எப்போவுமே மைதா மாவு வச்சுருக்கிற லேயர் தான் லாஸ்ட் வந்து இருக்கணும். இப்போ நான் வந்து எல்லா மாவும் வந்து ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். எல்லா லேயர் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக நான் வந்து கொஞ்சமாக கேஷ்யூ, அப்புறமா கொஞ்சமாக வந்து கருத்து எள்ளு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது நட்ஸ் ஏதாவது இருந்தால், ஏதாவது ரைசின்ஸ் இந்த மாதிரி உங்கள்கிட்ட கையில் எது இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக எல்லா லேயரும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து நம்ம ஒரு மீடியம் டு ஒரு ஹை ஃப்ளேமில் வந்து வச்சு வேக வச்சு எடுக்கணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நான் இப்போ வந்து வெளியே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூடாக இருக்குது. இது வந்து நமக்கு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி வரட்டும். அப்போ தான் நமக்கு வந்து டிமோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சூட்டோடு எடுத்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா அந்த பாத்திரத்திலே ஒட்டி வந்துடும். அதனால் நமக்கு இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இப்போ எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஆறி வந்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து டிமோட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கத்தியை வச்சு அந்த ஓரங்களை வந்து எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து கையில் கமத்திட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக டிமோட் ஆகி வந்துடும். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடனே சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். பட் ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த கூலிங்கோடு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கனாலே தெரியும் அந்த லேயர்ஸோட சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.